இவர்கிட்ட பழகிட்டதுனால நமக்கு வந்து பீரியடை சொல்லிட்டாருன்னா போதும். ஓகே. இப்போ இது சொல்லும்போது என்ன சொன்னான்னா ஒரு 68 to 80 வரைக்கும் வரும் ஜாக்சன் ஓகே. அப்படின்னு. என்னோட இதில் 1ல ஒரு ஏரியாவை டச் பண்ணிட்டோம் 80s. ஆ. இது 60s அவரோட ஃப்ளாஷ்பேக் போகிறோம். ஸோ 68லேருந்து நான் ஒரு 70s எண்டு வரைக்கும் வருவேன் அப்படின்ட்டார். ஓகே. இப்போ இது சொல்லிட்டாருன்னா ஒரு ஊரில் எடுக்க போகிறார். அது செட்டு இல்லை இருக்கு அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஊரில் போய் எடுக்க போகிறோம். அப்போ அந்த ஊருக்குள்ளே இவர் என்னெல்லாம் கேட்பாரு அப்படின்றத விட்டுட்டு ஊருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும். ஓகே. ஜென்ரலாக ஒரு ஊர். ஆ. இப்போ எங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு, நான் 60 எனக்கு தெரியாது. ஸோ அப்பா சொல்லியிருப்பாரு, நாங்கள்லாம் இருக்கும்போதுப்பா குதிரை வண்டி தான் போய்கிட்டு இருக்கோம் ரோட்டில். ஓகே. இப்போ மாதிரி ஆட்டோ இதெல்லாம் கிடையாது, ரிக்ஷா இருக்கும் அப்போ 70ஸ்க்கு அப்புறம். ஸோ இப்போ அவர் சொன்னது எல்லாத்தையும் அப்போ எந்த ஊராக இருந்தாலும் அது இருக்க போகுது. ஸோ அப்போ பேசிக் என்ன இருந்தது அந்த காலகட்டத்தில், இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரிசர்ச். ஓகே. இருந்ததுன்றது எதெல்லாம் இல்லை அதுதான் ப்ரையாரிட்டி. ஓகே. ஓகே, ஆட்டோ கிடையாது, ஓகே. சைன் போர்டு இந்த அளவுக்கு கிடையாது, கலர்ஃபுல்லாக இருக்காது. அப்புறம் வீடுன்னு வந்தால் எல்லாருமே வந்து இல்லை சார் டிஸ்டம்பர்லாம் அடித்து கலர் கலராக தான் இருக்கும் அப்படின்னாங்க. கிடையவே கிடையாது. அந்த காலகட்டத்தில் அது நான் சின்ன பையனாக இருக்கும்போதே வந்து சுண்ணாம்பு போய் அந்த கால்வாயில் வாங்கிட்டு வந்து அப்பா கொடுப்பாரு. நாங்கள் சுண்ணாம்பு தான் அடிப்போம், அதில் கொஞ்சம் நீளம் கலப்போம், அவ்வளோதான். ஓகே. அப்போ எல்லா வீடுமே அந்த ஒயிட் பேட்டர்ன்லேயே இருக்கும். இப்போ இருக்கிற எந்த கலர்ஸும் இருக்காது. ஸோ இது மாதிரி அவாய்ட் பண்ணுறது எதெல்லாம்ன்றது தான் முதல் ரிசர்ச். ஓகே. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டுக்குள்ளே வர்றது. ஓகே சார். இப்போ இதுக்குள்ள